இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம் இல்லையா? மத்தேயு 5 முதல் 7 அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மலை பிரசங்கம் இருக்கிறது. இப்போ மலை பிரசங்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக நம்ம பார்க்குற காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களை நம்ம எல்லாரும் அநேகருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போது அந்த வசனம், அந்த வார்த்தைகள் என்னன்னு பார்த்தா, ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான வழி என்று சொல்லப்படுகிறது இந்த மலை பிரசங்கம். அதிலே ஆங்கிலத்தில் சொல்ல போனோமானால் பியாட்டிடியூட்ஸ் அப்படின்வாங்க, பெருத்த ஆசீர்வாதம். அதில் வாசிக்கிற பொழுது இப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறோம். பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த மூல வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, காட் ஹாஸ் அப்ரூவ்டு, ஆண்டவர் ஓகே சொல்லிட்டார்னு அர்த்தம். இப்போ நம்மெல்லாம் நம்ம வரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஓகே அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் பாஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பாஸ். நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணால் எவ்வளோ சந்தோஷம், ஆண்டவருடைய சமூகத்தில் பாஸ் பண்ணால் எவ்வளோ சந்தோஷம். அதுதான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. காட் ஹஸ் அப்ரூவ்டுன்னு. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரே ஒரு முதல் ஆசீர்வாதத்திற்கான வார்த்தை. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். யாராவது வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையாக இருந்துட்டா போதுங்க, பரலோகம் உங்களுக்கு தான். அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போது அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறது, நாம் எளிமை அப்படின்னு பார்க்கும்போது உலக பிரகாரமாக ஐயோ இவர் பெரிய வேலையில் இருக்கிறாருங்க ஆனால் ரொம்ப தாழ்மையாக இருப்பார், அது எளிமை என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு. அப்போது எளிமையாக ஆவியில் இருந்துட்டா பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது நான் தான் வாசல்ங்க. எதுக்கு வாசல்? பரலோகத்துக்கு வாசல். என் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா பரலோகத்துக்கு வந்துடலாம், பிதாவினிடத்தில் வந்துடலாம். அப்போ நானே வாசல். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள்னா என்ன அர்த்தம்? நாம் இங்கே மாத்திரம் அல்ல, பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்போம். அதான் ரட்சிப்பு என்றால் நாம் நித்திய வாழ்வை பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசித்தாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆவியில் எளிமை இருக்கிறவங்க பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோகமே உங்களுடையது அப்படின்றாரு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது, நீ இயேசுவை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ அதற்கும் இதற்கும் என்ன கனெக்ஷனு? ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் எளிமைன்னு சொல்லிட்டு எளிமையாக படிச்சிடுறோம். ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறது those who are poor in spirit. புவர் அப்படின்னா மூலப்பொருள், அதாவது மூல வார்த்தை, கிரேக்க வார்த்தையில் இருக்கிற வார்த்தை டோக்கஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் யாசித்து பிச்சை எடுத்து வாழ்கிறாங்க இல்லையா, அந்த ஏழ்மையிலையும் ரொம்ப கடைநிலை ஏழ்மை, ஒன்றுமே இல்லை, நான் பிச்சை எடுத்து கெஞ்சி யார்கிட்டையாவது வாங்கினாதான் அந்த ஏழ்மை. ஆண்டவர் ஆவியிலே ஏழ்மை என்று சொல்லுகிற காரியம் சாதாரணமாக நான் எளிமை என்று அர்த்தம் இல்லை. ஆவியிலே மிகவும் தாழ்ந்த நிலைமையில் வறுமைனா பிச்சை எடுக்கிறதுன்னு தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையை தான் ஆண்டவர் இங்கே குறிக்கிறார். அப்போ ஆவியில் நான் என்ன வறுமையில் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவியின் வறுமைனா
என்னிலே ஒன்று இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றத்துக்கும் இல்லை, எல்லாம் உம்மாலே தான் ஆகும், உம்மை தவிர எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம அந்த நிலைமையில் இருக்கிறோம் இல்லையா? அதுதான் எளிமை, அதுதான் those who are poor in spirit. அப்படியா தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்கிறது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஆனால் உலகத்தில் நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமா? நம்ம யூஸ்வலாக நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு கஷ்டம் வந்தால் ஜெபிப்போம். அது என்னையும் சேர்த்து தான் சொல்லலாம். ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஜெபிக்கிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜெபிப்போம், அது தீராது. அந்த கஷ்டம் அதிகமாகும் போது இன்னும் கொஞ்சம் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். அதுக்கு மேலே உபவாசத்தோடு ஜெபிப்போம். அதுக்கு மேலே போயிட்டா ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான், அந்த நிலைமைக்கு போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த நிலைமை எப்பொழுதும் இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ உனக்கு இருக்கிற பணத்தை வச்சு தைரியமாக இருக்காத, உனக்கு இருக்கிற வேலையை வைத்து நீ தைரியமாக இருக்காத, உனக்கு இருக்கிற குடும்பங்களை வைத்து நீ தைரியமாக இருக்காத, என்னை சார்ந்திரு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த சிந்தனை நமக்கு எப்பொழுதும் இருக்குமானால் தேவன் தான்ப்பா, ஆண்டவர் தான்ப்பா, நம்ம வார்த்தையில் சொல்லிடுறோம், ஆனால் வாழ்க்கையில் செய்கிறோமா? எல்லாமே அவர்தான், அவர் நடத்துகிறார். அந்த ஒரு முழு சிந்தனைக்குள்ளா என்னுடைய சுயம் எல்லாவற்றையும் நான் வெறுத்துட்டு தேவனையே நான் சார்ந்திருக்கிற ஆவியிலே நான் ஒன்றுமில்லை என்று இருக்கிற நிலைமையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோம். அந்த நிலைமையை தான் தேவன் என்ன கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? நான் இங்கே கேட்குறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறோம். என்னன்னு விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டோன்னா ஒருத்தர் என்ன சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு இது செய்தார் அதனால விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை செய்தார் என்ன விசுவாசிக்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் தாங்க, அவரையே நம்பி இருக்கிறேன். அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு இது கொடுக்கிறாரு கொடுக்கல அதை கேட்கல ஆண்டவர், நீ எல்லாவற்றிலும் என்னை சார்ந்திருக்கிறாயா? அப்போ தேவனை சார்ந்திருக்கிற அந்த முழு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை, என் சுயத்தை வெறுத்து விட்ட ஒரு வாழ்க்கை. என் சுயம் ஒன்றும் இல்லை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆசை எல்லாவற்றையும் வச்சுட்டு தான் தேவ பாதத்துக்குள்ள வர முடியும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்குன்னு விருப்பம் வைத்து கொண்டு நமக்கென்று இன்றைக்கு நம்ம ஜபங்கள்லாம் என்ன இருக்குது, ஆண்டவருக்கு நம்ம பிளான் போட்டு கொடுக்குறோம் இல்லையா? ஏசப்பா எனக்கு அது வேணும், இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க. ஒரு சமயம் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் என்னுடைய தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் ரட்சிக்கப்படணும், அவங்க வேறு மதத்துலேருந்து வந்தவங்க, தம்பி இன்னும் ரட்சிக்கப்படலை, தம்பி ரட்சிக்கப்படணும். சரி சந்தோஷம், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அவர் ரட்சிக்கணுன்னா ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து ரட்சிக்க வைப்பார், இப்போ அவனுக்கு கஷ்டம்லாம் வேண்டாம், அவன் படிச்சுட்டு இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு கஷ்டம் கொடுத்து அவனை ரட்சிக்கணுமா? இது எப்படி இருக்குது? அப்போ நம்ம பிளான் போட்டு கொடுக்குறோம். ஆண்டவரை கஷ்டம்னா கூட எவ்வளோ கஷ்டம், இந்த கஷ்டம் போதும், இவ்வளோ போதும். அப்போ தேவனுக்கு நாம் பிளான் போட்டு திட்டம் போட்டு கொடுக்குறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. நீ முழுவதுமாக உன்னை ஆற்றுல இறக்கி விட்டா கூட ஆண்டவர் நீர் என்னோடு இருக்கிறீர். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு நிலைமையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ நம்மளுடைய ஆவியிலே உள்ளான மனுஷன் வெறுத்து விடும்படி, வறுமையாக்க விடும்படி, பிச்சைக்காரனாக ஆகிடணும், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு. ஸோ அதற்காக ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் யாராவது எடுங்க. ஆவியிலே அனலாயிருங்கள். இப்போ தான் ஆண்டவர் சொன்னார் ஆவியிலே எளிமையாக இருங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, ஆவியிலே அனலாக இருங்க. அனலாக இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே பவராக இருக்கணும், ஆவியில் பவராக இருக்கணும். அப்போ எந்த ஆவியில் நான் வறுமையாக இருக்கணும், எந்த ஆவியில் நான் பலனாக இருக்கணும், பவராக இருக்கணும், ஆவியிலே அனலாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறதே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்தில் பார்க்கலாம்.
இங்கே ஒரு மகனை பற்றி சொல்லப்படுகிறது, ஒரு பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே பலன் கொண்டுச்சான் அந்த பிள்ளை. எந்த பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க? யோவான் ஸ்நானகனை குறித்து. அவன் ஆவியிலே பலப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவன் வளரும் பொழுதே ஆவியிலே பலப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நாம் இந்த இடத்துல ஆண்டவர் அப்போ பலப்படணும்னா எந்த ஆவியிலே நான் பலப்படணும் அதை நாம் பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூத ஜனங்கள் நிறைய வகுப்பினர் இருந்தாங்க. இப்போ நமக்குள்ளாக தமிழில் பார்த்திங்கன்னா நிறையா ஜாதியெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி யூதர்கள் மத்தியில் ஒரு குழுக்கள் இருந்தாங்க. பரிசேயர், நம்ம வேதத்தில் பார்க்கிறபடி பரிசேயர் சதுசேயர்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வேதம் படிக்கிறீங்க இல்லையா? இல்லையா? ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த பரிசேயர் சதுசேயர் இவர்களை குறித்து தான் அதிகமாக வேதத்தில் குறிக்கப்படுகிறது. இதை தாண்டி இன்னொரு வகுப்பினர், ஒரு குழுக்கள் இருந்தாங்க. அவங்க பேர் எஸ்ஸனேர் என்று சொல்லப்படுறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசேயர் சதுசேயரை பற்றி நம்ம பைபிளில் ஏன் ரொம்ப படிக்கிறோன்னா, ஏசப்பா எப்போ பாரு அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா? நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்க நீ. அவர்களுடைய வாழ்க்கையை முறைமைகளை அவர் அநேக நேரம் கடிந்து கொள்ளுவார். அப்போது இதையெல்லாம் பார்த்த கூட்டம், ஆலயத்தில் இருக்கிற அநீதி, ஆலயத்தில் தேவனுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு நிலைமை, இதை எல்லாவற்றையும் பார்த்து இதை எல்லாவற்றையும் வெறுத்து சந்நியாசியாக போன ஒரு கூட்டம் இருக்கிறது. தங்களை ஆண்டவருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொண்டு, இனி இந்த மாதிரி உலகத்தில் நாங்கள் வாழ முடியாதப்பா, இது ரொம்ப பாவம் நிறைஞ்ச உலகம் அப்படின்னு சொல்லி தங்களை தனிமைப்படுத்தி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கூட்டம், இஸ்ரவேல் கூட்டம், யூத கூட்டம். அவர்கள் எஸ்ஸனேர் என்னப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னா, அவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னு அப்படின்னா, ஊரில் வாழலை, மலைகளிலே குகைகளிலே தான் போய் தனித்து வாழ்ந்தார்கள். அவங்க ஜனங்களை ஊரை விட்டு ஒதுங்கினவர்களாய் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, வேதத்தை எடுத்து அவர்கள் பிரதி எழுதி பத்திரப்படுத்தினார்கள். அவர்கள் பாதுகாத்த அந்த சுருள், வேத சுருள் தான் 1948 கும்ரன் என்ற குகைகளிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேத வார்த்தைகளை வைத்து நாம கையில் வைத்திருக்கிற வேத வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்த பொழுது வேதம் 2000 ஆண்டுகள் ஆனாலும் மாறவில்லை என்று இருக்கிறது. ஏனால் அந்த எழுத்து, அந்த சுருள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கூட எழுதப்பட்ட அந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியா அவங்களுடைய வேலையே அதுதான், தேவனுடைய வார்த்தைகளை எழுதுவது. மற்ற அவங்க ஒரு சந்நியாச வாழ்க்கை. அவங்க முக்கியமாக அவங்க செய்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, அவங்க குழுவாக வாழ்வாங்க, குடும்பமாக இல்லை. அவங்க குழுக்களாக எல்லாரும் ஒன்றா இணைந்து ஒரு கூட்டமாக வாழ்கிறவர்கள் குகைகளிலே. காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி இருக்கும். காலையில் எழுந்தோடனே அந்த தண்ணியில் முழுகி 3 தரம் முழுகி அந்த பக்கம் போவாங்களாம். சாயந்தரமும் அதே மாதிரி ஒவ்வொருத்தராக அந்த தண்ணிக்குள்ளே 3 தரம் முழுகி அந்த பக்கம் போவாங்க. அது எதற்கு அப்படின்னு சொன்னால், தினமும் நான் என்ன பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறேன், என் சிந்தனையில், என் வார்த்தையில் எல்லாவற்றையும் நான் செய்த தவறுகள் எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லி, இனி இந்த நாள் உம்முடைய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி, நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லி அந்த பக்கம் போவாங்களாம். இது அவர்களுடைய பழக்கம். அப்போது வரலாற்றில் சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகனும் அப்படி அந்த குழுவில் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் யோவானுடைய பழக்க வழக்கம், அவருடைய உடையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யோவான் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஒட்டகமயிரும் அந்த ஒரு மற்ற மக்கள் அணிந்திருக்கிற
ஆடை இல்லாமல் ஒரு துறவி எப்படியா இருக்கணுமோ அப்படி தான் அவர் இருந்தார். அவருடைய சாப்பாடும் எப்படி இருக்குது? நம்ம சாப்பிட்ற பிரியாணிலாம் இல்லை இல்லையா? என்ன சாப்பிட்டாரு? வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். காட்டில் அந்த மலை பிரதேசத்தில் என்ன கிடைக்குமோ அதை தான். அப்போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவேளை இவரும் அந்த சந்நியாச கூட்டத்தில் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு அது நிரூபிக்கப்படலை. வேணா வேதத்தில் அது இல்லை, ஆனால் இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய நடை உடை எல்லாம், அவருடைய பழக்க வழக்கம் எல்லாமே அதை சார்ந்ததாக இருந்தது. முக்கியமாக அவர் எதற்காக பிறந்தார் என்று தீர்க்க தரிசனம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் அவர்தான் யோவான் ஸ்நானகன். அப்போ தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவருக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட குழந்தை. அந்த குழந்தை எங்கே வளர்ந்தது? காடுகளில் குகையில் வளர்ந்தது. நேரம் வந்தபோது இங்கே அவர் வரார், யோர்தான் நதிக்கு வந்து என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். ஏன் சமீபத்தில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், அவர் வந்துட்டார். அதனால இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அதை கேட்டு மனம் வருந்தி வந்த மக்களுக்கு அவர் அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தார். யோர்தானிலே முழுக வைத்து, அப்போது அவர்கள் முழுகும் பொழுது என்ன காரியத்துக்காக முழுகுறாங்க? என்னுடைய பழைய பாவத்தை எல்லாவற்றையும், என்னுடைய சுயத்தை விட்டுட்டு நான் தேவனுக்குள்ளாக புது மனுஷனாக வரேன் அப்படின்னு சொல்லி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்? மனம் திரும்பி வரணும். சும்மா வந்துட்டு ஏசப்பா நான் வந்துட்டேன், நான் முழுகிட்டேன் இல்லை. அங்கே நிறைய பேர் என்ன பண்ணாங்க? மனம் வருந்தாமலே பாவ மன்னிப்பு கிடைச்சிருமா, இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைச்சிருமா வந்தாங்க. வந்தவங்களை பார்த்தோன்னே என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளேன்னார். ஏன்? நீ மனம் வருந்தலையே, நீ மனம் திருந்தலையே. நீ மனம் திருந்தி அதற்கென்று அடையாளமாக இந்த ஞான ஸ்நானம் இந்த நீரிலே முழுகி நீ ஏறி வரும் பொழுது புது மனுஷனாக வர அப்படின்னு சொல்லி யோர்தானிலே ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது பார்க்குறாரு, ஒருவர் வருகிறார், இவரை நோக்கி வருகிறார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதற்காக வருகிறார்? ஞான ஸ்நானம் பெற வருகிறார். யோவான் ஸ்நானனுக்கு திக்குன்னு இருந்துச்சு. இவர் எதற்காக என்கிட்ட வரணும்? நான் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். இப்பொழுது தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பரலோகத்திலிருந்து அவர் குழந்தையாக வார்த்தையான தெய்வம் குழந்தையாக வரும் பொழுது தன்னுடைய தெய்வத்துவத்தை துறந்து மனிதனாக வருகிறார். அந்த இடத்துல மனிதர்களுக்கு முன்பாக அவர் அந்த மனம் திரும்புதலுக்கான செய்ய வேண்டிய காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ மனம் திரும்புக்காக அதற்கு என்று தான் யோவான்ட்ட சொல்கிறாரு, இதை நான் செய்கிறதுக்கு இடம் கொடு. நான் இந்த இடத்துல இந்த யோர்தானிலே உள்ள முழுகி நான் வெளியே வரும்போது எப்படி வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆவி நிறைந்தவராய் வெளியே வந்தார். அங்கே முழுகி அந்த மனுஷனுக்குரியவோ அல்லது தன்னுடைய தெய்வத்திற்குரியதை எல்லாவற்றையும் விட்டு நான் புதிய மனிதனாக எப்படி ஆவியானவரை கொண்டு அவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசப்பா மனிதர்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், நீ உன் பழைய வாழ்க்கை, உன்னுடைய சுய இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ அந்த பக்கம் வரலையா, என்கிட்ட வரலையா, அப்போ புது மனுஷனா வரன்று இல்லையா? அந்த புது மனுஷன் எப்படியா இருக்கணும்? ஆவியிலே நிறைந்த மனிதனாக இருக்கணும். ஸோ ஆவியிலே நிறைந்தவராய்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியே வந்தார். யோவான் ஸ்நானகனும் அதை தான் சொன்னார் மக்கள்கிட்ட, நான் உங்களுக்கு தண்ணியில் தாங்க ஞானஸ்நானம் கொடுக்குறேன், ஆனால் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு என்ன எதில் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறாரு? அக்கினியினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்குள்ளாய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எதனால நிரப்பப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஆவியினால நான் பலன் கொண்டு இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால நான் பலன் கொண்டு இருக்கணும். எந்த ஆவியில நான் எளிமையாக இருக்கணும்? என்னுடைய சுயம், இச்சைகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் விடுத்தவனாய் நான் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? நீங்களாம் கேட்குப்பீங்களா? மற்றவங்கள ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா? இல்லை யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டுனா ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்க? born again அப்படின்வாங்க. இப்போல்லாம் born again, ஐம் a born again கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்வது ஏதோ இவங்க பட்டம் படித்து வாங்கின மாதிரி ஒரு பெருமை. நாலாம் ரட்சிக்கப்பட்டவன், நாலாம் born again. இங்கே இந்த மேட்ரிமோனியல் பெண் மாப்பிள்ளை பார்க்குற அந்த கிறிஸ்டியன் மேட்ரிமோனியல்லாம் பார்த்தீங்கன்னா born again கிறிஸ்டியன், born again கிறிஸ்டியன். எதுலங்க born again? நீ பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வெறுமனே நம்ம சொல்லி கொண்டிருப்பது கிறிஸ்துவம் அப்படின்னாலே நம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த வாழ்க்கை தான். அதில் நீ ரட்சிக்கப்பட்டியா கேள்வியே இருக்கக்கூடாது. எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய சுயத்தை வெறுத்து நாம் தேவனுக்குள்ளாய் பலப்படுகிறவர்களாய் இருக்கணும். அப்போ ரட்சிப்பின் அனுபவம் ஏதோ ஒரு நாள் இருக்கிற அனுபவம் அல்ல, தினமும். எப்படி அந்த எஸ்என்ஏர் அவங்க தினமும் ஆண்டவரே உமக்குள்ளாய் நாங்கள் பலப்படணும், எங்கள் சுயம் உடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தினமும் தேவனுக்குள்ளாய் தங்களை அர்ப்பணித்தார்களோ, அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய பலனை தரித்து கொள்ளும்படிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பாதத்தில் காலையில் எழுந்திருந்து நாம் வேதத்தை வாசித்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் நடத்தும்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே தேவன் நடத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. எல்லாமே எளிதாய் நடைபெறும். நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு நான் போகும்போது ஊழியத்திற்காக நான் போகலை. நான் போனது நான் ஐடி வேலையில் தான் நான் போனேன். அப்போது முதல் அங்கே அந்த ஒரு பெரிய பேங்க்கில் எனக்கு வேலை. அப்போ அங்கே வேலையில் முதல் ஒரு மாதம் இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனை, சர்வரில் ஒரு பெரிய பிரச்சனை, அதை நான் தீர்த்தாக வேண்டும். அப்போது நான் ஒரு நாள் முழுவதும் போராடினேன், ஒன்றுமே வேலை செய்யலை. அப்போது என்னுடைய மேனேஜர், ஏன்னா நம்ம போய் புதுசாக சேர்ந்துருக்குறோம், நம்மளை பற்றி அவங்க பார்ப்பாங்க, இவங்களுக்கு வேலை தெரியுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்போது நம்ம அங்கே இடத்துல வேலை தெரியாதவங்களாக நின்னோன்னா நமக்கு என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது ஒரு நாள் முழுவதும் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். 2வது நாள் அந்த சர்வர் அது ஆக வேணும், அது வேலை செய்யணும், இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னவோ நம்ம கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், கமாண்டு போடுவோம். கமாண்டு போட்டு எனக்கு தெரிந்த என் ஞானத்தில் தெரிந்த எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே வேலை செய்யலை. கடைசியில் நான் போய் என்ன பண்ணேன், பாத்ரூமில் போய் முழங்கால் படிட்டேன். சிங்கப்பூர் பாத்ரூம்லாம் சூப்பராக க்ளீனாக இருக்கும். பாத்ரூமில் போய் நான் முழங்கால் படிட்டேன். ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீங்கள் தான். ஹல்லேலூயா. இனி என்னால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் முடிஞ்சுது, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அப் அண்ட் டவுன் ஏரோ ஸ்க்ரால் பண்ணுறது, அது அந்த டவுன் போட்டால் முன்னாடி நம்ம என்ன டைப் பண்ணமோ அந்த கமாண்டு திருப்பியும் வரும். அந்த கமாண்டு வந்தது, அதே கமாண்டு எது வேலை செய்யலையோ, என்ன போராடி வேலை செய்யலையோ அதே தான் திருப்பியும் நான் ஏசப்பா ஏதாவது பண்ணுங்க ஏசப்பான்னு தட்டினேன், கிடு 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 கிடுன்னு அப்பாயிடுச்சு. ஹல்லேலூயா.
ஸோ தேவனுக்குள்ளாய் நாம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்து கொள்ளலாம், பரலோகம் போகிறதுக்கு தான் ஆவியானவரா, அல்லது அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுவதற்கு தான் ஆவியானவர் என்று நினைத்து இருக்கிறோமா? தேவன் நம்மை நடத்துவதற்காக நமக்குள்ளாய் இருக்கிறார், நம்மை பரலோகம் சேர்ப்பதற்காக நமக்குள்ளாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவருக்குள்ளாய் நான் பலனடைய வேண்டும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு இருந்தவர்கள், 3.5 வருடங்கள் ஆண்டவரோடு இருந்தாங்க, அவரோடையே வாழ்ந்தாங்க. ஆனால் அவர் உயிர் தெளிந்து பரமேறும் பொழுது என்ன சொன்னார்? நீங்க தரித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டுட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பலனடையுங்கள், நீங்கள் பலனடையுங்கள். அவர்கள் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தவர்களாய் பலன் பெறும்படிக்கு தேவ பாதத்தில் காத்திருந்து ஆவியானவரை நோக்கி ஜெபித்தார்கள். அக்கினி அபிஷேகம் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அபிஷேகம் எப்படியாய் அப்போஸ்தலர்களை மாற்றியது, இந்த உலகத்தையே தேவனுக்குள்ளாய் கொண்டு வரும்படிக்கு, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் வல்லமை உள்ளவர்களாய், வார்த்தையிலே வல்லமை உள்ளவர்களாய் மாறி போனார்கள். நாம இன்றைக்கு நாம அசதியாய் இருக்கிறோம், எனக்கு ஒண்ணுமில்லைன்னு இருக்கிறோம், எனக்கு பலன் இல்லைன்னு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், என்னுடைய மகிமையை தரித்துக்கொள், உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன். கர்த்தருக்கு நன்றி. அப்படியாக இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆவியிலே பலன் கொள்ளும்படிக்கு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை வெறுமையாக்குங்கப்பா, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பணும் அப்பா. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். என்னுடைய சிந்தனையை எடுத்து போடுங்க, என்னுடைய யோசனைகளை எடுத்து போடுங்க. உம்முடைய சிந்தனை, உம்முடைய வார்த்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுன்னு ஒரு பெரிய யூத வேத ஆசிரியர், அவர் வராரு ஆண்டவரை பார்த்து. அவருக்கு எல்லார் முன்னாடியும் ஏசப்பா பார்க்க பயம், அதனால தனியாக பார்க்குறார். அப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போ நான் மறுபடியும் எப்படி பிறக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது, நீ ஆவியில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியிலே நடத்தப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 3:8. யாராவது வாசிங்க. ஆவியினால் பிறந்தவன் அப்படியே இருக்கிறான். பரிசுத்த ஆவியினால் பிறந்த நாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இறகுலாம் இருக்கு இல்லையா, கோழி இறகுலாம் சில நேரத்தில் அப்படி காற்றுல பறக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த காற்றுல பறக்கும்போது சின்ன பிள்ளைகள்லாம் போய் பிடிக்க போவாங்க. அது கீழே விழுகிற மாதிரி விழும், திருப்பியும் அந்த காற்றுல மேலே போகும். அதே மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான பேப்பர் வச்சுருப்போம், திடீர்னு ஒரு காற்றடிக்கும், அந்த பேப்பர் போகும், ஓடி போய் எடுக்க போவோம், இன்னும் பறந்து போகும். அப்போது அது ஏன் அப்படி பறக்கிறது? காற்று அதை நடத்துகிறது. அது தன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காற்று எப்படி வீசுதோ அப்படி வீசி கொண்டிருக்கிறது. காற்று எங்கேருந்து வருதுன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? எங்கே போகுதுன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? ஆனாலும் காற்று இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது வேகம் இருக்கிறது. புயல் அடித்தா தெரியும் நமக்கு இல்லையா, அந்த வேகம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கிறது? அந்த வேகத்தினோட ஆவியின் நிறைந்த மனுஷன் எப்படி இருக்கணுமா? தன்னை கண்ட்ரோல் பண்ணாமல் அவருக்குள்ளாக விட்டுறணும். அப்படியே ஆண்டவருக்குள்ளாய் விடப்பட்டு அவன் தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் தேவனுடைய வழி நடத்துதலுக்காக போகணும். ஆண்டவரே நாளைக்கு என்ன எனக்கு தெரியாது, ஆண்டவர் நடத்துவார். அப்படியாக எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியலங்க, இன்னைக்கு எங்கள் ஊழியம் இப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி ஆவியானவர் நடத்துவாருங்க. அவருக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம். இப்பொழுது 35 வருடங்கள் நாம் ஆண்டு விழா நீங்கள் காண போகிறீங்க. இந்த வளர்ச்சியை காட்டிலும் ஆவியானவர் வருகிற வருஷம் மகிமையாய் நடத்தும்படிக்கு, தேவ ஆவியானவர் முழுமையாய் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு இந்த சபையானது ஒருமனப்பட்டு ஆவியானவருக்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம அடுத்த வருடத்திற்குள்ள இந்த இடம் நிரம்பி இந்த இடம் பத்தாம போகும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை. நான் எதையும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இங்கே இந்த சட்டம் வருதே, இங்கே எதிர்ப்பு இருக்கே, எதுவுமே இல்லை. தெய்வ பிரசன்னம் வருகிற பொழுது, அந்த காற்று வீசும் பொழுது, அந்த வல்லமை புறப்படுகிற பொழுது எதிர்த்து நிற்க ஒரு மனிதனால முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நாம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? எதற்காக ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார்? என்னை கிறிஸ்துவை போல மாற்ற. ஆவியானவருடைய வேலையே என்ன தெரியுமா? நம்ம கிறிஸ்துவை போல மாறணும். அதுக்கு தான் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு சர்வ வல்லமை ஆவியானவர் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர் தெய்வம், ஆனாலும் அவர் என்னோடு இருக்கிறார். நான் அதற்கு தகுதியே இல்லை, என்னோடு இருக்கிறார். எதற்காக? என்னை கிறிஸ்துவை போல மாற்றி தேவனோடு இணைந்திருக்க செய்யும்படிக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசப்பா அங்கே பூமியில் வாழ்ந்த காலத்திலே அவர் சொன்ன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்னா பரலோகம், நான் மரித்து போகிற இடம்தான், அதுதான் தேவனுடைய ராஜ்யம் நினைக்க வேணாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனோடு இருந்தால் ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிற பொழுது, தெய்வ சித்தத்தை நான் நிறைவேற்றுகிற பொழுது நான் தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. நமக்குள்ளாய் இருக்கிறது தேவ ராஜ்யம் நமக்குள்ளாய். when man meets God there is heaven. நாம் தேவனை சந்தித்து தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது அதுதான் பரலோகம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. ஆவியானவருக்குள்ளாய் நிரப்பப்பட நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? அதுதான் இங்கே கேள்வி. தேவ ஆவிக்குள்ளாய், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோமா? நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் விசுவாசிக்கிறோம், தேவனுக்கென்று ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஆனால் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோமா? அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? அவருக்கு விட்டு கொடுக்கிறோமா? அல்லது நம்மளுடைய சுயத்தையே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இன்னும் நமக்குள்ளாய் மாம்ச இச்சைகள் இருந்து கொண்டிருக்கிறதா? ஏன் இன்றைக்கு சண்டைகள்? ஏன் இன்றைக்கு பொறாமைகள், கோபங்கள், பண ஆசை? நம் தெய்வ பாதத்தில் ஆவியானவர் அந்த மேன்மையை நாம் உணர்ந்து கொள்றதில்லை. தேவன் எனக்குள்ளா இருந்தால் என் வாழ்க்கை எப்படியாய் மாறும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்றதில்லை. நாம் தேடுகிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிற காரியங்கள். உலகத்தின் இன்னைக்கு வேலை வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், பணம் வேணும், இல்லை பெண்கள்னா புடவை வேணும், நகை வேணும். ஸோ நாம் தேடிக்கொண்டிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் இல்லை மாட்டேனே சொல்லலை. ஆனால் நம் இருதயம் எங்கே இருக்குதுன்னு தான் பார்க்குறார். நம் இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரை மாதிரி ஆசீர்வதிக்கிற உலகத்தில் இல்லை இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தவள், ஒரு வேலை கிடைக்குமா என்று இருந்தவள். என்னை தேவன் மகிமைப்படுத்தினார், தேவன் உயர்த்தினார். அவரை சார்ந்திருக்கிற பொழுது நம்மை தேவன் எல்லா விதத்திலும் உயர்த்துவார். அதற்கு தடையே இல்லை. ஆனால் நம் இருதயம் எங்கே இருக்கிறது? எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். மோசேயை குறித்து சொல்லப்படுகிறது. மோசேக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? அரண்மனை வாழ்க்கை. அவன் ராஜகுமாரனாக இருந்தான், ராஜாத்தியின் மகனாக இருந்தான். அவனுக்கு எதுவுமே தடை இல்லை, அவ்வளோ ஒரு சுகபோக வாழ்க்கை. அவனுக்கு தெரியும் தன்னுடைய ஜனம் அங்கே கஷ்டப்படுறாங்கன்னு. ஆனால் அவன் நினைத்திருந்தால் எனக்கு இந்த சந்தோஷம்தான் முக்கியம், எனக்கு இந்த சுக வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு அவன் நினைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவன் வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்கலாம், அவன் அரண்மனையிலேயே நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அதை வெறுத்தான். ஏன்? அவன்
தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ மகிமையானது என்ன? இப்போ இருக்கிற சந்தோஷம் மகிமையை கொண்டு வராது. மகிமையானது என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது என்று சொல்லி அப்போ அவன் அதை வெறுத்தான். அரண்மனை வாழ்க்கையை வெறுத்தான். வெறுத்தது மாத்திரம் அல்ல, அவனை கொலை செய்யும்படிக்கு ராஜா எழும்புகிறார். எப்படியாவது இவனை கொலை செய்தணும். அதற்கும் அவன் பயப்படலை. அப்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கினவனாய் வெறுத்தவனாய் இருந்தார் மோசே. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த காலங்களிலே நம்ம இப்போ இருக்கிற காலங்கள் மிகவும் கொடிதான காலத்திற்குள்ளாய் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் நாம் சொல்லுகிறோம் ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் இன்னொரு புறம் ஜனங்கள் பாவத்தினாலே மிகுந்து போய்கொண்டிருக்கிறாங்க. பாவ வழிகளிலே, கிறிஸ்துவ கூட்டங்களிலே. போன வாரம் நான் ஒரு ஆலயத்தில் பெண்கள் மத்தியில் பேச போயிருந்தேன். அப்போ அந்த போதகர் சொன்னது, இப்பொழுது இருக்கிற சந்ததி கர்த்தருக்கு பயமில்லாத சந்ததியாக இருக்கிறது. பாவம் செய்யறதுக்கு கிறிஸ்துவங்க தான் துணிந்து இருக்கிறாங்க. அப்போது நாம் எதற்கு துணிந்து இருக்கிறோம்? இப்போ நமக்கு கிடைக்கிற அந்த இச்சைகளுக்காக, இப்போ நமக்கு கிடைக்கிற அந்த சொற்ப அந்த ஆசீர்வாதங்களுக்காக, நிலையில்லாத காரியங்களுக்காக, மாய்மாலமான காரியங்களுக்காக நம் சரீரத்தையும் நம் சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஃபோன் இருக்குது. ஃபோனு தான் அந்த எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. அதில் தடை செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா காரியங்களும் இருக்கிறது. மற்றும் எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் மிதந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இப்போல்லாம் பார்த்தோன்னா பெண்களை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது இல்லையா? நியூஸ் எல்லாம் படிக்கும் போது பெண்கள் செய்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது பெண்களாக இப்படி இருக்கிறாங்க. இந்த சகோதரர் சாட்சி சொன்னாங்க இல்லையா, என் மனைவி குறித்து. போன வாரம் அதை குறித்து தான் நான் பேசினேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று. ஆனால் பெண்களும் இந்த மாய்மாலமான காரியத்தினால தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மோசே என்ன செய்தார்? தனக்கு கிடைத்த மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையை அவர் உதறி தள்ளிவிட்டு. யோசிக்கலாம், நம்ம கூப்பிட்டு உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் உங்களுக்கு இடம், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த பங்களாவில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், போயிருங்கன்னா யாரெல்லாம் ஃபஸ்ட்டு போகிறோன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் ஓடுவோம் இல்லையா? ஸோ நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை. ஆனால் அந்த சுகமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, அதை வெறுத்தான் மோசே. நாம் இன்றைக்கு தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம் ஆவியிலே நம் சுயத்தை வெறுத்தவர்களாய் ஆவியிலே பலன் கொள்ளும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் பலன் அடையும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது நம் தெய்வ சாயலாய் மாறி போவோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறி போவோம். நம்முடைய சித்தம் வெறுக்கப்படும், தேவ சித்தம் அங்கே நிறைவேற்றப்படும். நம்ம ஜெபிக்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கிறோம். என்ன சொல்றோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியில தாங்க, என் வாழ்க்கையில இல்லைங்க. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு காரியத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை விட்டு விடும்படியாய் கேட்கிறார். நீ உனக்கென்று எதை வைத்திருக்கிறியோ அதை விட்டு கொடு. அதை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் அங்கே வெற்றிடமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. நீ வெறுமையா வா, ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எழும்பு. அனுதினமும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படு. உன்னை எளிமையான வாழ்க்கையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியிலே பலன் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் மாறி போகும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நாம் தேவ பாதத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் வந்திருக்கிறது. நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான நேரம் இது. கர்த்தருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியான நேரம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே வெறுத்து, இப்பொழுது எல்லா நீதியும் நான் செய்வதற்கு எனக்கு இடம் கொடு என்று சொல்லி அந்த யோர்தானிலே இறங்கி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய்
வனாந்தரத்திற்கு பிசாசானவனை எதிர்கொள்ளும்படிக்கு வல்லமையோடே போனார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவனுடைய எல்லா காரியங்களையும் ஜெயித்தார். தேவ ஆவியானவர், அதே தேவ ஆவியானவர் நமக்குள்ளாயிருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் இருதயத்தை ஆராய்கிற தேவன் உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆவியானவரை நீர் என்னை நிரப்பும் என்று சொல்லுகிறவர்கள், நான் என் சுயத்தை முற்றிலுமாய் வெறுத்து விட்டு உமக்குள்ளாய் நான் பலன் கொள்ளும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கலாமா? ஒருவேளை முழங்கால் படியிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முழங்கால் படியிடலாம். மற்றவர்கள் எழுந்து நிற்கலாம். யாரெல்லாம் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் அப்பா நீர், நம் இருதயத்தை தாழ்த்தலாமா? கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று அப்பா நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அப்பா, உம்முடைய பாதத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, நான் ஏதோ கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவதற்காக நீர் அல்ல. அநேக நேரம் நாம் ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறோம். ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருக்கிறோம். அவர் யார் என்ற அந்த ஞானம் இல்லாதவர்களாய், ஆண்டவரே நீர் என்னை நடத்துவதற்காக என் உள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே என்பதை நாங்கள் மறந்து போய், ஆண்டவரே அப்பா ஏதோ கொஞ்ச நேரம் ஆலயத்தில் வரும் பொழுது மாத்திரம், அபிஷேகத்தில் நிறைந்து பேசுவதற்கு மாத்திரம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்று நினைத்து கொண்டு அவரை ஒதுக்கிவிட்டு நம்முடைய மற்ற நாட்களிலே நம்முடைய வேலைகளை செய்கிறோம், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற பார்க்கிறோம். ஆனால் மனம் திரும்பின வாழ்க்கையை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிற மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மனம் திரும்பிட்டியா, நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, அப்படின்னா நீ ஆவியானவர்களா நிரப்பப்பட்டு ஆவியானவருடைய கனிகளை நீங்க கொடுக்கணும் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்க கனிகளினால உலகம் உங்களை பார்க்கும். நம்முடைய கனிகளினால உலகம் நம்ம பார்க்கும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றதுனால நாம ஆவியானவரால் நிரப்பப்படலை. நமக்குள்ளாய் தேவ ஆவியானவருடைய கனிகள் நிரம்பி இருக்கணும். தேவ ஆவியானவருடைய கனிகள் என்னுடைய சுயம் எல்லாம் எடுக்கப்பட்டு, கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது போல மாம்ச கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆவியானவருடைய கனி ஆண்டவரே, அந்த கனிகளை கொண்டு நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நிறைந்திருக்கிறோமா என்று தேவன் அறிவார். நாம உலகத்தை ஏமாத்தலாம், ஆனால் தேவன் அறிவார் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்பா இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிற மக்களை எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஆண்டவரே, இன்னும் உமக்குள்ளாய் நிரம்பாமல் இருக்கிறோம் ஐயா. இன்னும் எங்கள் சுயங்கள் எங்களை ஆளுகை செய்கிறதப்பா. இன்னும் எங்களுக்கு எங்கள் உலகத்தின் விருப்பம் ஆண்டவரே, சத்ருவானவன் ஆண்டவரே உலகத்தின் காரியத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான், ஆசை காட்டி கொண்டே இருக்கிறான், இச்சைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாங்களோ விழுந்து போய் கொண்டு இருக்கிறோம், தோற்று போனவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே கண்ணோக்கி பாரும், கேட்போமா? இந்த நாளிலே யாரெல்லாம் முழு இருதயத்தோடு உடைக்கப்பட்டவர்களாய், அந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் தேவ பாதத்தில் இன்று ஆண்டவரே நான் வீடு திரும்பும் பொழுது உம்முடைய மகிமையினால பிரசன்னத்தினால நிறைந்தவனாய் நான் போகணும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கெஞ்சுகிற அந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாயிரங்கும். ஜெபிக்கலாமா? உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வாய்களை திறந்து, உங்களுடைய வாய்களை திறந்து, இது அமைதலாய் இருக்கிற நேரம் அல்ல, அமைதலாய் இருக்கிற நேரம் அல்ல. என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை ரட்சித்தவரே, பரிசுத்தப்படுத்தினவரே, கிருபையின் தேவாதி தேவனே, வாருமையா, வாருமையா, என்னை மனமாற்ற வாருமையா, என்னை குணப்படுத்த வாருமையா, என்னை சீர்படுத்த வாருமையா. என் வாழ்க்கையிலே நீர் தேவை ஐயா, நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய வீண் பெருமையான வார்த்தைகள் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல. உன் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் ராஜா, உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் ராஜா. கிருபையாய் இறங்கும் அப்பா, இரக்கமுள்ள தேவனே, கிருபையாய் இந்த ஆண்டவரை தகப்பனே, இந்த சபையின் மீது நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே, உம்முடைய கண்கள் ஆண்டவரே உலாவை கொண்டு இருக்கிறபடினாலே, அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா புடமிட்டு கொண்டு இருக்கிறபடினாலே, உள்ளத்துல பாரத்தோடு வந்த பிள்ளைகளை ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறார், உன் பாரத்தை என் கரத்துல விட்டு கொடு, உன் பாரத்தை என் கரத்துல விட்டு கொடு. நீ போராடி கொண்டிருக்கிற காரியத்தை, நீ போராடி கொண்டிருக்கிற காரியத்தை என் கரத்துல விட்டு கொடு. உன்னாலே கூடாது, என்னால் எல்லாம் ஆகும், என்னால் எல்லாம் ஆகும். அப்பா உமக்கு நன்றி ராஜா. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே போதும் ஐயா, அவர் ஒருவரே போதும் ஐயா, அவர் ஒருவரே போதும் ஐயா. நம் கண்ணீரை துடைக்கின்ற தேவன், நம் கஷ்டங்களை நீக்குகிற தேவன், நம்மை மகிமைக்குள்ளாய் நடத்துகிற தேவன். அப்பா நீ போதும் ராஜா, நீ போதும் ராஜா. அல்லேலூயா. ஆகார் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவரை அறியாத பெண்தான். ஆனால் ஆபிரகாம் தேவனை ஆராதித்ததை அவள் பார்த்த பெண். அவள் நம்பின ஆபிரகாமே அவளை அனுப்பிவிட்டு அவள் வனாந்தரத்தில் பிள்ளையோடு தனிமையிலே போய் கொண்டிருந்தாள். அவள் கொண்டு வந்த தண்ணீரெல்லாம் தீந்து விட்டது. நம்பிக்கையற்ற போன நிலைமையில, யாருமே உதவிக்கில்லாத நிலைமையில, இனி யாரும் தன்னை காப்பாற்ற முடியாது, தன் பிள்ளை தண்ணிக்காக தவித்து ஏங்குகிறதை பார்த்து அந்த சகோதரி அந்த குழந்தையை அவர் கரத்திலே கொடுத்தார். இனி என்னால முடியாது ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும், பிள்ளை சாகிறத நான் பார்க்கல, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று ஆகார் அந்த வனாந்தரத்தில் கண்ணீரோடு கதறின பொழுது அவளை தேடி வந்த தேவன் அவளுக்கு தண்ணீர், அவள் குழந்தைக்கும் தண்ணீர் கொடுத்து அந்த குழந்தையை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியாய் உயர்த்தினவர் இந்த நேரத்தில் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ கண்ணீர் வடித்தது போதும் என்று சொல்லுகிறார். உன்னஹௌரதி கஷ்ருதன ஹாலனிதி கனமரஹரபா ஓரி கலிரிதி குருதி கஷ்ருதன ஹரபா. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. ஆண்டவரே என் சரீரம், ஆண்டவரே அப்பா என் சரீரம் போது ஆண்டவரே பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் உம்முடைய பலன் என் மீது இறங்கட்டு ராஜா, உம்முடைய பலன் என் மீது இறங்கட்டு ராஜா. ஏகத்தோடு கேட்கிறவர்களை, தாகத்தோடு கேட்கிறவர்களை, கண்ணீரோடு கேட்கிறவர்களை ஆண்டவரே நீர் ஒருவர் போதும் ஐயா, நீர் ஒருவர் போதும் ஐயா. எனக்கு வேற என்ன தேவையில்லப்பா, உம்முடைய பிரசன்னம் போதும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அவர்களுடைய தாகத்திற்கு நீ தண்ணீர் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. இவர்களுடைய தாகத்தை நீ தீர்த்து வைக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இவர்கள் தாகம் தீர்ந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும், இனி வரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கத்தக்கதா நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை நடத்தும் என்று கேட்கிற பிள்ளைகளாய் மாறி போக, யாரெல்லாம் அப்படி கேட்கிறீங்களோ உங்க இருதயத்தில் கையை வைத்து சொல்றீங்களா, ஆண்டவரே எஸ்அப்பா பரிசுத்த ஆவியானவரே இனி டெய்லி ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், நீர் என்னை அப்பா
உம்முடைய பலன் நிரம்பட்டும் என்று சொல்லி அதிகாலை நேரத்தில் நான் ஜெபித்து என்னை ஒப்பு கொடுப்பேன். அப்பா, வேதத்தை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு இடைப்படட்டும், ஆண்டவருடைய வார்த்தை என்னை புடமிடட்டும், ஆண்டவருடைய வார்த்தை என்னை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த ஆண்டவரை ஜனங்களை, ஆண்டவரை இந்த சபையின் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சபையின் போதகரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியம் இனி ஆண்டவரை உம்மால் நடத்தப்பட போகிறது. அதற்காய் நன்றி ராஜா. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய திறமை இல்லை ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஆலோசனை இல்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா உம்முடைய ஆலோசனை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல். இந்த பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போறாங்களோ அவர்கள் போவதற்கு முன்பாகவே தடைகளை உடைக்கின்றவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து சென்று தடைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே ஆத்துமாக்களை குணப்படுத்தும்படிக்கு, ஆத்துமாக்களை விடுதலை ஆக்கும்படிக்கு, அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நடைபெறும்படிக்கு தேவ பிரசன்னம் ஐயா, தேவ பிரசன்னம் ஐயா. அக்னியாய் மாற்றும் ஐயா இந்த சபையை, அபிஷேகத்தினால் நிரப்பும் ஐயா இந்த சபையை, பரிசுத்தத்தினால் நிரப்பும் ஐயா இந்த சபையை. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். இன்னொரு முறை. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமை. எல்லா தாகத்தோடு கூட பாடுங்க. காத்திருக்கிறேன் ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவன் நம்மேல் தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் பொழிகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் தாகத்தோடு கேட்டீங்களோ அவர் நடுவிலே, அவர் மத்தியிலே அவர் தம்முடைய வல்லமையை பொழிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய சந்தையோடு கூட வாழ்வதெல்லாம் என்னோடு நிற்கட்டும், நம்முடைய பலத்தோடு கூட வாழ்வதெல்லாம் நிற்கட்டும். ஆவியின் சிந்தையோடு கூட, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. ஹல்லேலூயா. ஆவியிலே நாம் ஸ்தோத்திரம், எளிமையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். இதுவரை நான் எதையோ நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீ ஆவியிலே எளிமையாக வாழ்வேன். ஏனென்றால் ஆவியான தேவன் எனக்குள்ள தங்கி தரித்திருக்கிறார், எனக்குள்ள வாழ்கிறார். நான் அவரை அலட்சியம் பண்ணியிருக்கிறேன், நான் அவரை மறுதளிச்சிருக்கிறேன்,
அவர் விரோதமாக நான் வாழ்ந்திருக்கிறப்பா. நீ அப்படி இல்லை ஆண்டவரே, நீ இப்படி இல்லைப்பா. ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே, சகோதரி அவர்கள் சொன்னது போல அவைக்குள்ளே நடத்தப்பட, அவைக்குள்ளே வாழ எங்களுக்கு உடைய கிருபையை தாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். அபியானவர்களை ஆளுகை செய்வீராக. வேதத்தை சொன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரே, என்னை முழுவதுமாய் கழுவும் என்று சொன்னான். என்னை முழுவதுமாய் நிரப்புங்க என்று சொல்லி இந்த சமூகத்தில் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. மாம்சம் எண்ணெய், மாம்சம் இச்சை, பொருளாசை, உலக காரியங்களில் ஆண்டவரை ஓடி ஓடி கலைத்து போயிட்டோம்பா. எங்களால் முடியல. இப்படி வார்த்தையின்படியே இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இப்படி வார்த்தை திட்டமாய் தீர்க்கமாய் எங்கள் மத்தியிலே நீங்கள் பேசுகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரப்பி வாழ இன்னும் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பிவிடாக. அனுதினமும் உம்முடைய பலத்தோடு கூட, உம்முடைய ஞானத்தோடு கூட, உம்முடைய சிந்தையோடு கூட வாழ ஒத்தாசை செய்வீராக. இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை கடினமாக்காதபடி விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காதுள்ளவன் கேட்க கடவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வார்த்தைக்கு விட்டு கொடுக்குறோம்ப்பா, விட்டு கொடுக்குறோம். சகோதரியின் மூலமாக எங்களை உணர்த்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி எங்கள் வாழ்க்கை மாறப்போகுது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி ஆக போகுது. அது உம்மாலே நடத்தப்படுகிற வாழ்க்கையாய் மாறப்போகிறது. அதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. சோதரம், 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 சோதரம். நாளை கர்த்தருடைய வார்த்தையை தூர தேசத்திலிருந்து வந்து அவருடைய வார்த்தையை நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்த ஆவியானவருக்கும் அருமையான அம்மாவுக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பிரயாணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமானவர் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவள் போகிற இடங்களை வைக்கிற கால்கள் எல்லாம் அநேக ஜனங்கள் எழுப்புதல் பெறுவார்களாக ஆண்டவரே. ஆவியிலே உயிர் மீட்சி அடைவார்களாக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவள் இருக்குவர்களை சுகத்தோடு பாதுகாப்போடு நடத்துங்க. இந்த ஊழியங்களை ஆண்டவரை அப்படி சபை மக்களை குடும்பங்களை அற்புதமாய் நடத்துவீராக ராஜா. சிங்கப்பூர் ஆண்டவரே அந்த நாட்டிலே இவர்கள் ஊழியங்களை கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு சகல ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.